நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் நதி. என்னோட வாக்ஸி லேயர் யூடியூப் சேனலுக்கு உங்களை எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாங்க, எளிமையான முறையில் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி 3D பிரிண்டிங்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோங்க. இதுக்கு முன்னாடியே இதே சேனலில் 3D பிரிண்டிங் பற்றிய இன்ஃபர்மேஷன்ஸை இங்கிலீஷில் வீடியோவாக போட்டிருந்தேன். அதை பார்த்த என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே இதை நீங்கள் தமிழ்லையும் வீடியோவாக போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டாங்க. அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி எளிமையான முறையில் 3D பிரிண்டிங்னா என்ன அப்படின்னு சொல்லணும்னு நினச்சேங்க. அதை நான் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுறேங்க. வாங்க 3D பிரிண்டிங்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். 3D பிரிண்டிங் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி 3Dனா என்ன 2Dனா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க. முதல்ல நாம் இப்போ 2Dனா என்னன்னு பார்க்கலாங்க. ஆங்கிலத்தில் இதை 2 டைமென்ஷனல் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் இரு பரிமாணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிக்சரை பாருங்க, இது ஒரு ஸ்கொயர். இந்த ஸ்கொயரை இரு அச்சுகளை கொண்டு தான் வரைய முடியும். ஒன்று எக்ஸ் ஆக்சஸ், இன்னொன்று ஒய் ஆக்சஸ். இந்த இரு அச்சுக்களை கொண்டு வரைகிறதுனால இதை 2 டைமென்ஷனல் 2D அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம டாக்குமெண்ட்டை பிரிண்ட் அவுட் எடுக்கிறோங்க, போட்டோவை பிரிண்ட் அவுட் எடுக்கிறோங்க, ஜெராக்ஸ் காப்பி எடுக்கிறோங்க. இதெல்லாமே நம்ம 2 டைமென்ஷனலுக்கு உதாரணமாக சொல்லலாங்க. இப்போ என் கையில் ஒரு ஃபோட்டோ இருக்குங்க. இதில் ஆக்டோபஸ் இருக்குது. இந்த ஆக்டோபஸை என்னால் பார்க்க முடியுங்க, ரசிக்க முடியும். ஆனால் இந்த ஆக்டோபஸை என்னால் கையில் எடுத்து உணர முடியாது, ஏன்னா இது 2 டைமென்ஷனில் இருக்குங்க. இப்போ நம்ம 3Dனா என்னென்னு பார்க்கலாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கொயரை எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் அப்படிங்கிற 2 அச்சுகளை மையமாக கொண்டு வரைஞ்சிருந்தாங்க. இப்போ நான் இந்த ஸ்கொயரில் இசட் ஆக்சிஸ் அப்படிங்கிற ஒரு அச்சை ஆட் பண்ணுறேங்க. அதுக்கான அளவுகளையும் கொடுக்குறேங்க. இப்போ இந்த ஸ்கொயர் க்யூபாக மாறி இருக்குங்க. இந்த க்யூப்பில் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இசட் ஆக்சிஸ் அப்படிங்கிற 3 அச்சுகளை மையமாக கொண்டு இதை நான் வரைஞ்சதுனால 3 டைமென்ஷனல் முப்பரிமாணம் அப்படின்னு சொல்கிறேங்க. இப்போது என் கையில் ஒரு ஆக்டோபஸ் இருக்குங்க. இந்த ஆக்டோபஸ் 3Dயில் இருக்கிறதுனால இந்த ஆக்டோபஸை என்னால் கையால் தொட்டு உணர முடியுதுங்க. இப்போ நமக்கு 2Dனா என்ன 3Dனா என்ன அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்திருக்குங்க. இப்போ 3 டைமென்ஷனல் பிரிண்டிங்னா என்னன்னு பார்க்கலாம் வாங்க. 3D பிரிண்டிங் பண்ணுறதுக்கு நமக்கு முதல்ல தேவைப்படுவது 3D மாடலுங்க. இந்த 3D மாடல் கிரியேட் பண்ணுறதுக்கு நிறைய சாஃப்ட்வேர் இருக்குங்க. அந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி நம்ம 3D மாடல் கிரியேட் பண்ணிக்கலாங்க. இல்லைனா இன்டர்நெட்டில் நிறைய வெப்சைட்ஸ் இருக்குங்க. அதில் இருந்து 3D மாடலை டவுன்லோட் பண்ணியும் பிரிண்ட் பண்ணிக்கலாங்க. இந்த 3D பிரிண்டிங் சாஃப்ட்வேர் என்ன பண்ணுன்னா, நம்ம கிரியேட் பண்ண 3D மாடலை சின்ன சின்ன லேயராக கட் பண்ணி ப்ரோக்ராமாக கன்வெர்ட் பண்ணி 3D பிரிண்டருக்கு அனுப்பிடுங்க. இதுதான் 3D பிரிண்டிங் மெஷினுங்க. இந்த 3D பிரிண்டிங் மெஷின் FDM டெக்னாலஜி அப்படிங்கிற டெக்னாலஜியில் தான் ஒர்க் ஆகுதுங்க. FDM டெக்னாலஜினா ஃபியூஸ்டு டெபாசிஷன் மாடலிங். இதுதான் 3D பிரிண்ட் பண்ணுறதுக்கு தேவையான மெட்டீரியலுங்க. இந்த மெட்டீரியல் பிளாஸ்டிக்கால் தயாரிக்கப்பட்டது. இதை ஃபிலமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. 3D பிரிண்டிங் மெஷின் இந்த ஃபிலமெண்ட்டை நமக்கு தேவையான பொருளாக பிரிண்ட் பண்ணி கொடுக்குங்க. இதுதாங்க எக்ஸ்ட்ரூடர் யூனிட். இதில் நாசில் மற்றும் ஹீட்டர் அப்படின்னு 2 இருக்குங்க. இந்த பிளாஸ்டிக் மெட்டீரியல் ஹீட்டரால் இங்கு உருக்கப்பட்டு நாசில் துளை வழியாக மெல்லிய இலையாக வெளிவருதுங்க. அந்த மெல்லிய இலையை உங்களால் இப்போ பார்க்க முடியுது பாருங்கள். நாசிலில் இருந்து வர்ற மெல்லிய இலைகளை ப்ரோக்ராமுக்கு தகுந்தபடி இந்த மேடையில் அடுக்கடுக்காக ஒன்று மேலே ஒன்றா இந்த பொருளை பிரிண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு புரியும். இந்த 3D பிரிண்டிங் மெஷினை பயன்படுத்தி நமக்கு தேவையான பொருளை நாமளே டிசைன் பண்ணி 3Dயில் பிரிண்ட் பண்ணிக்கலாங்க. இதை தான் ஆங்கிலத்தில் பர்சனலைஸ்டு ப்ராடக்ட் அப்படின்னு சொல்கிறோம். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேங்க. என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு கீழே வர்ற லைக் பட்டன், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து சேரும். அடுத்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.